ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஆண்மை பெருக்கிகள், ஆண்மை தன்மை உணர்வுகளை உண்டாக்கக்கூடிய தூண்டிகள், அதே நேரத்தில் விந்தணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய சில சத்து மாத்திரைகள், இது எல்லாமே இன்றைக்கி போய் மார்க்கெட்டில் போய் பார்த்திங்கன்னா, அதாவது மெடிக்கல் அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கும் பொழுது ஏறத்தாழ 350லேருந்து 500 ரூபாய்க்கு மேலே வரும். சில வகை மாத்திரைகள்லாம் பார்த்திங்கன்னா, மல்டிவிட்டமின் மாத்திரைகள்லாம் பார்த்திங்கன்னா, பிராண்டை குறிப்பிட விரும்பலை, ஒரு மாத்திரை ஒரு கேப்சூலை 80 ரூபாய்க்கு வரும். இது எல்லாமே ப்ராப்பரான கம்பெனியில் உள்ளதான், சர்டிஃபைடு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் உள்ள லைசன்ஸ் உள்ள நிறுவனத்திலேருந்து கொடுக்கக்கூடியது தான். 80 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் உள்ள ஒரு கேப்சூல் விற்கிது. ஒரு அட்டை பார்த்திங்கன்னா 800 ரூபாயிலேருந்து விற்கிது. இன்னும் கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற கெமிக்கல் இதில் உள்ள பிராண்டில் வரதெல்லாம் 1500 ரூபாய்க்கு மேலே அந்த மல்டிவிட்டமின் அதாவது அந்த பர்டிகுலராக ஒரு அந்த என்சைம் ரேட்டுகளில் விற்கிது. இது எல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு அஃபோர்டபுளாக வாங்கக்கூடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரி உபயோகத்துக்கு இதெல்லாம் வாங்க முடியாது. பையிங் கெப்பாசிட்டி அதிகம், கம்மி, அதை வாங்கக்கூடிய இது கம்மி. ஒருவேளை அந்த இதுக்காக போய் குழந்தையின்மைக்காக போய் இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக மருத்துவமனையில் இது பண்ணக்கூடியது வேணும்னா கொஞ்சம் இது வேணும்னா வாங்கி பயன்படுத்துவாங்களே ஒழிய ரெகுலர் யூஸுக்கு பயன்படுத்த முடியாது. இந்த கோஎன்சைம் Q10லாம் இன்றைக்கி ஆஃப் தி மார்க்கெட், நம்ம ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கூட வர ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 90 நாளைக்கு பயன்படுத்துகிற மாதிரி வருது. அப்போ 15 மாத்திரை 1500 ரூபாய்க்கு மேலே விற்கிது, 1800 வரைக்கும் விற்கிது. 1500 நம்ம கால்குலேஷன் பண்ணி வைத்துக்கொள்ளுங்களேன். ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு 3000 வருது. 3 மாதத்துக்கு அந்த ஒரு மாத்திரை மட்டுமே 9000 வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் மருத்துவ ரீதியான ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு ட்ரிக்கு தான். ட்ரிக்கை பற்றி நான் குறை சொல்லலை, நம்மளுடைய பையிங் கெப்பாசிட்டியை பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனிநபர்கள் அதாவது இன்றைக்கி உள்ள பொருளாதாரத்தில் அதை வாங்கி பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக இதுகளுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. அதே நேரம் ஆர்ஜினைன் கேப்சூல், அதே மாதிரி அக்ஸ்டாக்சென்ஜினின் கேப்சூலு, ஆமாம், இந்த மாதிரியான இது லியூகோபின் காம்பினேஷனாக உள்ளது. ஆமாம், நான் அதே மாதிரி முன் சொன்ன கோஎன்சைம் Q10, இது எல்லாமே நான் கெமிக்கல் நேம் தான் சொல்கிறேன், பிராண்டை பற்றி நான் குறிப்பிடக்கூடாது. சரிங்களா? இது வேரியஸ் பிராண்ட் நிறைய இருக்குது. ஆமாம், பல முன்னணி கம்பெனிகள் போடக்கூடிய சில நிறுவனங்கள் கூட பண்ணுறாங்க. பட்டு இன்றைக்கி அது மேனுஃபேக்சரிங், அந்த பேட்டர்ன் பண்ணக்கூடிய கெமிக்கல் அவங்க வாங்கக்கூடியது ரேட்டு அதிகம்தான். ஜப்பான்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பியூரஸ்ட் பாருன்னா இன்றைக்கி வரி கட்டி நம்ம கொண்டு வரக்குள்ளே அவங்களுக்கு அது நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகிறதுனால தான் இன்றைக்கி அதை மருந்தில் வைக்கிறாங்க. இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பயனுள்ளதான். ஆனால் பையிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறனால சாதாரண மனிதர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய மிக எளிமையான முறையில் இருக்கக்கூடிய ஆண்மை பெருக்கிகள், ஆண்மை ஊக்கிகளை தான் அந்த இதில் பார்க்க போகிறோம். விந்தணுக்களை அதிகரிக்க செய்யக்கூடியது, அது அந்த மாதிரியான ட்ரிக்குகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல முக்கியமான ஒரு முதல் இடத்துல இருக்கிறது பசுவினோட பால். இன்றைக்கி அதிலே நிறையா கலப்பணத்தை நான் சொல்ல விரும்பலை, போலிகள் நிறையா இருக்குது. நல்ல பசுவினுடைய பால், அதுலேயும் நம்ம ஆளுகளுக்கு ஒரு டவுட் வரும், A1 பால் வாங்கவா, A2 பால் வாங்கவா, நாட்டு மாடு வாங்கவா, அது நல்ல தூய நாட்டு பசும்பால் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி பயன்படுத்துங்க. அதனால தான் நம்ம அந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் முதலிரவுக்கு போகும்பொழுது என்ன சொல்கிறோம், கொடுக்கும்பொழுது கையில் இதை பாலை கொடுத்துட்டு போகும்பொழுது உடனடி ஆண்மை பெருக்கியாக செயல்பட ஆரம்பிச்சுக்கிறோம். பக்க விளைவு இருக்காது, நல்லா இது பண்ணி கொடுக்கும், வயிற்றை சுத்தம் செய்யும். இந்த மாதிரியான இது கொடுக்கக்கூடியது, நியூட்ரிஷன் நல்லது. ஆமாம், அதே நேரத்தில் இரு பாலர்களும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறது, உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா வாங்கி பயன்படுத்துங்க, ஆட்டுப்பால், வெள்ளாட்டோட பால். வெள்ளாட்டோட பால் அதிகமான பொட்டன்ஷியல், வீரியம் உடையது.
இதை பற்றி ஒரு பெரிய கதைகளே இருக்குது. இடைக்காடனார் சித்தருடைய பாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சித்து விளையாட்டில் வந்து நவ கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது வந்து அந்த இதை வச்சு சில சித்து விளையாட்டுகள் பண்ணியிருப்பார். அது போட்டோம்னா ஒரு பெரிய வீடியோ அந்த கதை போயிட்டே இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பலை. அதனால் உங்களுக்கு இந்த ஆட்டுப்பால் கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க. இதில் நிறைய அளப்பரிய சில மருத்துவ பொருட்கள் வந்து இருக்குது. அறிவியலில் சொல்லலாம் ரெண்டும் ஒரே பால் தானே சார் அப்படின்னு சொல்லலாம். அது கிடையாது, தவறான கான்செப்ட். அதில் வந்து சில 1% ஒரு பொருட்கள் அதில் மாற்றமாக இருந்தாலும் அது வந்து வேறு ஒரு தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது. உஷ்ண வீரியமானது, நல்ல கொழுப்பு சத்து நிறையா உள்ளது. இதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. பொதுவாக வந்து இன்றைக்கி ஆட்டை வந்து முழுசாக வந்து பொன் முட்டையிடுற வாத்து சிம்பிளாக சொன்னோம்னா, ஆமாம், அந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அறுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அதனுடைய பாலே ஒரு பெரிய வந்து மகத்துவமான குணம் உள்ளது. ஆண்மை பெருக்கியலில் நல்ல ஒரு சிறந்த இடத்த வந்து வகிக்குது. அடுத்து 3வது பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா நிலக்கடலை. இங்கே சொல்லலாம் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த அக்ரோட் பருப்பு, என்னென்னமோ உருளை பருப்புகள்லாம் இருக்குது, முந்திரி பருப்புலாம் இருக்குது. இவைகள் எல்லாம் வந்து டெய்லி யூசேஜுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. எல்லாம் பார்த்திங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் இருக்கும். பாதாம் பருப்புலாம் 800 ரூபாய்க்கு மேலே வந்து போயிடுச்சு. பிஸ்தா பருப்புலாம் ரேட்டு கூட. ஆமாம், இன்றைக்கி அவங்க வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய செலவுகளும் இருக்கிறனால நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு இதில் வந்து வரும்பொழுது நிலக்கடலை வந்து அதிகமான புரோட்டீன் சக்தி வந்து அதிகம். வறுத்த நிலக்கடலைக்கு வந்து அந்த புரோட்டீன் வந்து இன்னும் பவர் அதிகம். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் செரிக்கிற தன்மையில் கொஞ்சம் சில லேட்டாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் வந்து சர்க்கரை கலந்து சாப்பிட்டுக்கலாம். அல்லது வந்து எளிமையான முறையில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா அவித்த நிலக்கடலை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கிட்டாலே போதும். புரோட்டீன் சப்ளிமெண்ட் இருக்கிறனால வந்து விந்தணுக்களை கட்டமைக்கக்கூடிய பணிகளையும் அந்த ஹார்மோன்களை கட்டமைக்க மீள் உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு பணிகளையும் வந்து சில நேரம் டேமேஜிங்காக போயிட்டுருக்கும், சில இது நியூட்ரிஷன் இல்லாமல் போயிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதை நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. ஒரு ரசம் வைக்கிறீங்க வீட்டில், எல்லா பொருளும் இருந்தால் தானே அதில் வந்து வைக்க முடியும். பூண்டு, ஜீரகம், மிளகு, அதே மாதிரி மிளகா, வெள்ளைப்பூடு, இதெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா அது வந்து ரசமாக இருக்குமா, வேறு ஒரு பொருளாக மாறி போயிடும். அதே மாதிரி தான் அந்த ஹார்மோன்கள் உருவாகிறதுக்கும் பல ஃபேக்டர் வந்து இதாகக்கூடியது. அதில் அத்தியாவசியமான இடத்துல வைக்கிறது நம்மளுடைய இந்த புரோட்டீனான ஒரு இது. அந்த இடத்த வந்து இந்த நிலக்கடலை வந்து வகிக்குது. சரிங்களா? இந்த நிலக்கடலை வந்து நல்லா நீங்கள் ரெகுலராக இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி அதான் பியானட் பட்டர்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த நிலக்கடலை வந்து வறுத்து நம்ம பேஸ்ட் மாதிரி இது பண்ணி பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் வேண்டியதில்லை. நல்லா வந்து அரைக்குள்ள அதாவது 48 ரூபாய்க்கு விற்கிதுங்க. நான் மார்க்கெட்டில் போய் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு இது டெய்லி நீங்கள் 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 4 ரூபா 80 காசு, 5 ரூபாயில் வந்து நல்ல ஒரு புரத சத்து வந்து கிடைக்குது. இது எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டை கொடுக்குற ஒரு கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கி 75 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் இதாகுது. அது உடம்பை அப்சர்வ் பண்ணாதுங்கிறது அது வந்து வேறு விஷயம், அது பெரிய டாப்பிக்கு. ஆனால் ஒரு 5 ரூபாயில் உங்களுக்கு 100 கிராம் புரோட்டீன் அளவு வந்து கிடைக்குது. அதில் செரித்து கண்டிப்பாக இது பண்ணும் பொழுது வந்து நிலக்கடலையோட உள்ளுறிஞ்சக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ 80 to 90% வந்து ஃபேட்டை வந்து இது பண்ணி கூட அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஈஸியாக. சரிங்களா? அதில் பார்க்கும்போது இந்த ஃபங்கஸ் இல்லாதது இந்த மாதிரியான இதுகள்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. சில இதில் பேக்கெட்டில் வந்து தோல் நீக்கப்பட்டதுன்னு வருது. அது நீங்கள் அதை இது பண்ணாதீங்க. தோல் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் தான் அந்த புரோட்டீனை காப்பாற்றுறதுல. அதனால் நீங்கள் வாங்கி அதை வந்து சாப்பிட்டுக்கிறங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்மை பெருக்கிகளில் அடுத்த இடத்த வகிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு எளிய முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு இது. அதே நேரத்தில் வந்து ஈஸியாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டத்தில் வருது. நீங்கள் போய் ஆம்லெட்டு ஆஃப் ஆயில் போட்டு வெங்காயம் என்னென்னமோ அதில் போட்டு இது பண்ணுற காட்டிலும் சிம்பிளாக அவிச்சு அதை வந்து டெய்லி வந்து காலையில் சாப்பிட்டுக்கிற வேண்டியது. இது வந்து குழந்தைகளுக்கும் நன்றாக ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும், பெரியவர்களுக்கும்
நன்றாக இது பண்ணி கொடுக்க வைக்கும். ஏறத்தாழ 5 கிராம் அளவு போல் அதில் வந்து புரோட்டீன் சப்ளிமெண்ட் இருக்குதுங்கிறத சில அறிவியல் பூர்வமான இதில் வந்து சொல்லிட்டு வராங்க. ஒரு முட்டையோட அளவு வந்து 35லேருந்து 40 கிராம் அளவு போல் அது இருக்கணும். இன்றைக்கி அது மார்க்கெட்டில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முட்டைகளாக தான் வருது. அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிற முடியாது. நல்ல முட்டைகளாக பார்த்து நம்ம எடுத்துக்கிறோங்க. நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் சரி கிடச்சிச்சின்னா நல்லது தான். அதே நேரத்தில் பிராய்லராக இருந்தாலும் சரி, அதாவது கிளக்கான் கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி பயன்படுத்துங்க. அதில் வந்து குறைவான ரேட்டில் இன்றைக்கி வந்து ஒரு முட்டை வந்து $4.70 விற்கிது ஒரு முட்டை. அது கொடுக்கக்கூடிய புரோட்டீன் அளவு வந்து பார்த்திங்கன்னா, நான் புரோட்டீனை மட்டும் தான் சொன்னேன், ஏறத்தாழ 5 கிராம் அளவு போல் அதில் வந்து புரோட்டீன் வந்து இருக்குங்கிறத சொல்கிறாங்க. சிலவங்க சொல்லுவாங்க ஆல்புமின் இருக்குது அதனால் சாப்பிடக்கூடாது முட்டை மஞ்சக்கருன்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் பெரிய ஆளுகளுக்கு, வயசானவங்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அது வந்து ஒரு முட்டையில் உள்ளது வந்து ஈஸியாக ஜீரணமாகி பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அல்புமிங்கிறது ஒரு டைப் ஆஃப் வந்து புரோட்டீன் தானே ஒழிய அது வந்து உங்கள் உடம்புல வந்து சிந்தசிஸ் பண்ண முடியாமல் வெளியேற்றக்கூடியது. ஆனால் நீங்கள் ஒரு முட்டையை நீங்கள் சாப்பிடும் பொழுது ஈஸியாக ஜீரணமாகி இது பண்ணிக்கிறக்கூடியது. அந்த அளவுக்கு இதில் வந்து ஆற்றல் வந்து இதில் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க முருங்கை காயை சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து அடுத்ததில் தான் வருது. முருங்கைக்கீரையில் தான் நிறைய வந்து இந்த சத்துக்கள், கால்சியம் சத்துக்கள் அதிகமாகவும் இருக்குது. மாங்கனீஸ், மக்னீசியம்ங்கிறது ட்ரேஸ் எலிமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இதில் வந்து பார்க்கும்போது தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் வந்து புதிதாக திருமணமானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு கடுப்பு வந்து இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது வந்து திருமணமாகி ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து இந்த அறிகுறி வந்து தென்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அது வரைக்கும் வந்து அவங்க உடல் உறவு பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா குறுக்கு கடுப்பு வந்து அதிகமாக இருக்கும். மைல்டாக பலகீனம் வந்து இருக்கும். சரிங்களா? அந்த மைல்டாக வந்து பலகீனம் இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சோர்வு கொடுக்கும். அவங்களுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்து வகிக்குதுங்க. இந்த இதில் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்குறதுலையும் சரி, இந்த குறுக்கு எலும்பு பலகீனத்தோட, இடுப்பெலும்பு பலகீனத்தை, வலி சோர்வு வந்து நிப்பாட்டுறதுலையும் சரி நல்லா ஒரு இது வந்து செயல்பாடை கொடுக்க வைக்குது. அடுத்த இடத்த வந்து வகிக்கிறது தான் முருங்கைக்காய். சரிங்களா? முருங்கைக்காயில் வந்து அந்த உள்ளைக்கு உள்ள லேயரை வந்து சாப்பிட்றதுக்கும் அதிகமாக பண்ணுங்கள். மேலே உள்ள அந்த ஹார்டான போர்ஷனுக்கு பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் பெக்டின்கிற ஒரு பொருள் வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த உள்ளைக்கு உள்ள சாஃப்டான ஜெல்லி மாதிரி உள்ள அமைப்பு திசு இருக்கு இல்லையா, அதனுடைய ஆற்றலை வந்து அது குறைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கூடுமான வரைக்கும் உள்ளைக்கு உள்ள அந்த லேயரை மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பீலரை வச்சு மேலே வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி, நிறைய இப்போ வந்து கோடை காலங்களில் வந்து நிறைய வந்து முருங்கைக்காய் வந்து விளையுது. முருங்கை விளையும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வாங்கி இந்த மாதிரி நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு நல்லா துண்டு போட்டு காய போட்டு நல்லா நிழல் காய, ஃபஸ்ட்டு வெயிலில் காய போடுங்க. ஏன்னா நைட் அதில் உள்ளே இருக்கிறது எல்லாமே வாட்டர் பேஸ்டு தான் அதிகம். காய போட்டுட்டு அதுக்கப்புறம் பவுடராக ஆக்கி வச்சு ரெகுலராக பாலில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆற்றல் கொடுக்க வைக்கும். ஃபுட் சப்ளிமெண்ட்டாக உணவில் போட்டது கூட கூட்டு வச்சு பொரியல் பண்ணி சாம்பாரில் போட்டு அந்த மாதிரியானது கூட நீங்கள் எடுக்கலாம். அடுத்த இடத்த வந்து வைக்கக்கூடியதில் வந்து பார்க்கும்பொழுது மிக எளிமையான இதில் வந்து வரும்பொழுது இந்த பாதாம் பிசின். நீங்கள் பாதாம் பிசின்ங்கிற பேரில் என்னென்னமோ அடல்ட்ரன்லாம் வந்து போலிகள் வந்து விற்கிது. அதை நான் சொல்ல விரும்பலை. ஒரிஜினல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய பாதாம் பிசின் நல்லா 100 கிராமே பார்த்திங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஆமாம், அந்த இதை வாங்கி தண்ணீரில் ஊற வச்சு ஒரு நாள் ஊற வச்சு நல்லா புதுன்னு வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிறங்கிற பட்சத்தில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உடல் குளிர்ச்சியை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். குளிர்ச்சியை உண்டு பண்ணும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்தன்மை வந்து விந்தணுக்களுடைய இது வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக காணப்படும். அதன் மூலமாக வந்து ஒரு ஆண்மை யூக்கியாகவும் செயல்படும். ரெண்டாவது பாதாத்தோட நேச்சர் வந்து அந்த ரெசினில் வந்து அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? அதை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நான் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா
பசும்பால், ஆட்டுப்பால், முட்டை, நிலக்கடலை, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அதே நேரத்தில் பாதாம் பிசின், இந்த மாதிரியான பொருள்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா மிக விலை குறைந்தது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருளை நான் சொல்கிறேன். துண்டு போட்ட மீன்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் மீன் மார்க்கெட்டில் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ மீன் வந்து 200, 700, 800ன்னு சொல்லி விற்றுட்ருப்பாங்க. ஆனால் சில நேரம் வந்து பெரிய மீன்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துண்டு போட்டு விற்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி. அதில் தான் இந்த அதிகப்படியான புரோட்டீன் சத்து, டிஹெச்ங்கிற சொல்லக்கூடிய ஒரு சத்துக்கள், இது எல்லாமே அதில் அதிகமாக காணப்படுது. சரிங்களா? நீங்கள் அதில் சின்ன மீன்களில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன்லேயே மட்டும் பார்த்தீங்கன்னா 25 கிலோலேருந்து 30 கிலோ இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பீஸ் போட்டு அதை வந்து இது பண்ணுவாங்க. அதை நீங்கள் வாங்கி உணவில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா மிக சிறந்த ஒரு இடத்த வந்து வைக்கும். சரிங்களா? நிறைய மீன்கள், துண்டு போட்ட மீன்களை நான் பர்டிகுலராக சொல்கிறேன். நீங்கள் அவ்வளவு தூரம் வாங்கி இதை வாங்கி ஒரு மீனை வாங்கி குடல் தலையெல்லாம் போக கிடைக்கிற பார்ட் வந்து கம்மி தான். ஆனால் துண்டு மீன்களில் மேக்சிமம் நல்ல தசைப்பகுதிகள் கிடைக்கிறனால வந்து அது வந்து ஒரு சிறந்த இடத்த வந்து வைக்குது. சரிங்களா? லென்த்தியாக போயிட்டுருக்கு இந்த வீடியோ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே மிக மிக விலை கம்மியானது. பாமரரும் வாங்கி பயன்படுத்தலாம், தினசரி உணவில் சேர்த்து கொள்ளலாம். சரிங்களா? இது சேர்ப்பதன் மூலமாக வந்து ஒரு சிறந்த வந்து இடத்த வந்து வைக்குது. மெடிசனுக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம் ஃபுட் சப்ளிமெண்ட். சரிங்களா? சரி, நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உண்மையில் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு வந்து ஒரு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்க வைக்குது. அதே நேரத்தில் வந்து பெல் பட்டனில் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை எங்களுக்கு தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.